இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். யோபுவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 17வது வசனம். இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிரோம். இந்த வார்த்தை ஒருவேளை நமக்கு ஒரு கடினமான வார்த்தை போல தோன்றலாம். தேவன் தண்டிக்கிற மனுஷன், தேவன் நம்மை தண்டிப்பாரா? ஒரு சில வேளைகளில் தேவன் நம்மை திருத்தும்படியாக, நம்மை சீர்படுத்தும்படியாக, நம்மை சீர் செய்யும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சற்று பாதைகளில் மாறும் பொழுது, நம்முடைய பாதையை விட்டு விலகும் பொழுது ஆண்டவர் இப்படிப்பட்ட சிட்சைகளை கொடுத்து தண்டிக்கிறது வழக்கம்தான். ஆகவே அந்த சிட்சையை நம்ம ஐயோ தேவன் என்னை தண்டிக்கிறாரே, தேவன் என்னை சிட்சிக்கிறாரே என்று புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆம், வேதம் சொல்லுகிறது தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஒரு தகப்பன் தன் சொந்த குமாரனோ குமாரத்தையோ ஒரு தவறுகளை செய்யும் பொழுது அவர்களை திருத்தும்படியாக அவர்களுக்கு ஒரு சின்ன தண்டனையை, சின்ன ஒரு காரியத்தை, சின்ன ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்கும் பொழுது, ஒருவேளை அந்த குழந்தைகளுக்கு அது தகப்பன் இவ்வளவு கொடூரமானவராக இருக்கிறாரே, என் மீது அன்பு இல்லையே, என் மீது பாசம் இல்லையே என்று கூட ஒரு வேளை நினைக்கலாம். அப்படித்தான் நீங்கள் கூட ஆண்டவரை குறித்து நீங்கள் நினைத்து விடுகிறீர்கள். அப்படி நினைக்க வேண்டாம். என் தகப்பன் என்னை சிட்சிக்கிறார் என்றால் அவருக்கு என் மீது அளவு கடந்த அன்பு என்று அர்த்தம். என் தகப்பன் என்னை நேசிக்கிறார் என்ற அர்த்தம். நான் நன்றாய் இருக்க வேண்டும், நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்கிறதற்காகவே தான் அவர் இந்த தண்டனையை, இந்த சிட்சையை, இந்த சீர்பிடுத்தலை எனக்கு செய்கிறார். ஆகவே நீங்கள் நானும் பாக்கியவான்கள், ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். ஆகவே புலம்பிக் கொண்டிருக்க வேண்டாம். நீங்கள் ஒரு வேளை அந்த சிட்சையை, சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாக எண்ண வேண்டாம். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கப் போகிறார், கர்த்தர் என்னை உயர்த்தப் போகிறார், கர்த்தர் என்னை இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களுடன் என்னை நடத்தப் போகிறார். அதற்காகத்தான் இந்த தண்டனை, அதற்காக தான் இந்த சிட்சை என்று சொல்லி நன்றி செலுத்தி நாம் முன்னேறி செல்வோம். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். ஆண்டவரே, தேவன் தருகிற தண்டனை, நீர் தருகிற சிட்சை, நீர் தருகிற அந்த காரியங்களை நாங்கள் அற்பமாக எண்ணாதபடி, அதை எண்ணி நாங்கள் புலம்பாதபடி, அதை எண்ணி நாங்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி முணுமுணுக்காதபடி, அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த சிட்சைகளை, அந்த பாடுகளை நாங்கள் கடந்து ஜெயமாய் ஆண்டவரே நாங்கள் வரும்பொழுது நிச்சயமாகவே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், பாக்கியவான்களாய், பாக்கியவதிகளாய் நாங்கள் இருப்போம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேலே நீர் கரிசனை உள்ளவராக இருக்கிறீர், அன்பு நிறைந்தவராக இருக்கிறீர். எங்கள் மேல் அப்படிப்பட்ட அன்பும் கரிசனையும் இருப்பதனால தான் ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் நீர் அனுமதிக்கிறீர். ஆகவே நன்றி. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.